Hello friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார். அதுவும் டக்குன்னு 10 நிமிஷத்துல நம்ம குயிக் அண்ட் ஈஸியா நல்ல ஒரு சுவையான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். புதுசா சமைக்க பழகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாங்க. 100% ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். ரைஸோடவும் சாப்பிடலாம். சாதத்தோட இந்த சாம்பாரை கொஞ்சம் நெய்யை விட்டு கலந்து நம்ம டிஃபன் பாக்ஸுக்கும் சாம்பார் சாதமாக எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இட்லிக்கு இந்த சாம்பார் செஞ்சால் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இது ஒரு 1 pot ரெசிபிங்க. சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே நம்ம ஒரே பாத்திரத்தில் கலந்தெடுத்து ஸ்டவ்வில் வச்சிடறோம். அது வெந்து வர டைமுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி இட்லியும் வேக வச்சு எடுத்துடலாம். சைமல்டேனியஸாக சாம்பாரும் ரெடி ஆயிரும். நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டு எடுத்தால் கமன்னு அருமையான டிஃபன் சாம்பார் நம்ம குயிக்காக பண்ணிடலாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பருப்பு அளந்து எடுத்துக்கலாம். ஒரு 75 கிராம் அளவில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1/3 கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்புனா தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்குங்க. பாசிப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுமே கலந்து எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம கலந்து எடுத்து சாம்பார் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அளந்து எடுத்துக்கிட்ட பருப்பை நல்ல ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு கழுவிடலாங்க. பருப்பு கழுவி எடுத்தாச்சு. கழுவின பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். அடுத்தது தண்ணி, ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துருவோம். இதில் 2 பெரிய தக்காளியை நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு. அடுத்தது ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம். சாம்பாரில் சின்ன வெங்காயம் சேர்த்தாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே காய்கறிகளும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய கேரட்டை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட பரங்கிக்காய், எல்லோ பம்ப்கின், மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடலாங்க. இந்த பரங்கிக்காய் இந்த டிஃபன் சாம்பாரோடு சேர்ந்தாவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கேரட், மஞ்சள் பூசணியெல்லாம் டிஃபன் சாம்பாருக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக சாம்பார் பொடி. நான் எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாம்பார் பொடி போடும்போது. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி இலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்காக சேர்க்கிறோன்னா நம்மளுக்கு விசில் வரும்போது பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பர்ஃபெக்டாக பருப்பும் காய்கறிகளும் வெந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்ல ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுருவோம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு 3-4 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுப்போங்க. பர்ஃபெக்டாக பருப்பும் காய்கறிகளும் நல்லா வெந்துடும். நல்ல விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமன்னு வாசனையாக இருக்குங்க. அந்த சாம்பார் வாசனை பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவும் நம்ம அந்த மஞ்சள் பூசணி எல்லாம் சேர்த்து வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குது. நம்ம கரண்டி வச்சு இப்படி கலந்து விட்டாவே அந்த பருப்பு மஞ்சள் பூசணி எல்லாம் நல்லா மசிஞ்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் குயிக்காக வெந்துடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு மசிச்சு விடுங்க. ரொம்ப கடைஞ்சி பேஸ்ட் மாதிரி பண்ண வேண்டாம், அப்போ நல்லா இருக்காது. கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வில் நம்ம குக்கரை வச்சிடலாம். இருக்கட்டுங்க, இது வந்து கொதித்து வரணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் டிஃபன் சாம்பார் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடலாம் சேர்த்து. ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இங்கே பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறோம்.
ஸோ கொதிக்க இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இன்னும் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அப்புறம் மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கொதிச்சு வரட்டுங்க. நல்லா ஒரு கொதிச்சு வரும்போது நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்தது தாளிப்பு மிளகாய் 4 உருண்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இப்போ கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு சேர்த்தாச்சு. தாளிப்பு சேர்த்த உடனே வாசனை அப்படியே கமகமன்னு இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் 1 டீஸ்பூன். இது அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் இது வந்து ஆப்ஷனல். இங்கே வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. கலந்து விட்டுருவோம். அருமையான டிஃபன் சாம்பார் சும்மா ஜம்முன்னு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. இது குயிக்காக பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சாம்பார் ரெசிபி. இது டக்குன்னு பண்ணிடலாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். சாதத்துலேயும் கலந்து சாப்பிடலாம். நல்ல சாதத்தோட இந்த சாம்பார் கொஞ்சமாக நெய் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஈஸி சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃபன் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோடலாம் இது சேர்த்து சாப்பிடும்போது இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தான் தோணும். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.